வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகர்கிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் வடக்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை கேரளா வழியாக காற்றை குவித்து தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கேரளாவிலே நேற்றும் கனமழை பொழிவு தொடர்ந்தது. குறிப்பாக பத்தனந்திட்டா, இடுக்கி அணைக்கட்டு பகுதியில் நேற்றைக்கும் கனமழை கொட்டி இருக்கிறது. குற்றால அருவிக்கு தொடர்ந்து நீர்வரத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கேரளாவிலே வெள்ளம் தொடர்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றைக்கு குற்றாலத்திலும் மழை, கனமழை. குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு, அது மழையில் பெய்வது வருவது. குற்றாலம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலையும் கனமழை நேற்றைக்கு. அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் வால்பாறையிலையும் சின்ன கல்லாறு சோலையாறு பகுதியிலையும் மழை. அதே போல பில்லூர் அணைக்கட்டுக்கு நீர் தரக்கூடிய அட்டப்பாடிக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை. அதே போல நீலகிரி மாவட்ட மேற்கு சரிவிலும் மழை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் தொடங்கிய மழை கல்வராயன் மலைப்பகுதி, ஊத்தங்கரை, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்து திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் தற்பொழுது வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. காரணம், வங்கக்கடல் வளிமண்டல சுழற்சி காரணமாக இந்த மேகமூட்டம், அதாவது தென்மேற்கு பருவ காற்று வேகமாக ஈர்த்து வங்கக்கடல்ல இறங்கி பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணிக்க முடியாமல் வளிமண்டல சுழற்சி காரணமாக தேக்கப்பட்டு கேரள வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றோட வேகம் அளவாக மெல்ல நகரும் காற்றாக வந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அது குளிர்விக்கப்பட்டு மேகமூட்டமாக மாறி இருக்கிறது. இது வடகடலோரத்தில் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா நாளுமே தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்காது. எல்லா நாளும் வரக்கூடிய, அதாவது இன்றைக்கு 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும் எல்லா நாட்களுமே வடகடலோரத்திற்கும் மழை உண்டு. வடகடலோரம், வட உள் பகுதியும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு திரும்ப சொன்ன பகுதி எல்லாமே வட உள் மாவட்ட பகுதி, வடகடலோர பகுதின்னு சொன்னோம். ஆக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரியோட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, இங்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அங்க மழை பெய்து கொண்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய, அதாவது இந்த செட்டிங், இந்த வளிமண்டல சுழற்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் அமைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ பகுதியாக இருந்தால் அது இந்த இடத்துல இருக்கும், இப்படிப்பட்ட காற்றை குவிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். வளிமண்டல சுழற்சி அப்படி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்துட்டு இருக்கும். அப்படியே ஒரு இடத்துல இருக்காது, ஒரு மையம் கிடையாது, அப்படியே ஒரு அன்ஷேப்ல அப்படி சுருண்டுகிட்டு இருக்கும். அதனால எந்த இடத்துல எப்போது மழை பெய்யும், எப்போ மேகம் விலகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேகம் விலகியதும் கொஞ்சம் புழுக்கம் ஏற்பட்டது பிறகும் மாலையில கொஞ்சம் மழை ஏற்படும். இன்றைய மழை கண்டிப்பா வடகடலோரம், வட உள் பகுதிகளில் மழை இருக்கும், கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை வரைக்கும். அதே போல மயிலாடுதுறைக்கு வடக்கே கண்டிப்பா உண்டு. டெல்டாவிலையும் இன்றைக்கு ஆங்காங்கே மழை உண்டு. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் திருச்சி மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இல்லைன்னா கூட வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ள இந்த இடத்துல மழைப்பொழிவு உறுதியாக உண்டு. இந்த வளிமண்டல சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஆந்திர பிரதேச பகுதிக்கு சென்றதும் இந்த காற்று பகுதியெல்லாம் மழை பொழிவு கிடைக்கும். அதாவது கொஞ்சம் வெப்பம் உயர்ந்தால்தான் மழை பொழிவு கிடைக்கும். கடலோரத்துல தற்பொழுது தேக்கும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி இருந்தோம், மலையோரமும் கடலோரமும் நல்ல மழை இருக்கும். மலையோரம் நல்ல மழை பொழிந்தது, கேரளாவிற்குள் பொழிந்தது, கேரளாவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. கடலோரம் சென்னை வரைக்கும், வடகடலோரம், வட உள் பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்குது. ஆனா பெரிய மழை இல்லை என்று சொல்லலாம். படிப்படியாக மழையோட அளவு கூடும். 8ஆம் தேதி வரை கொஞ்சம் வலுத்திருக்கும். மாலை இரவு, மதியத்துக்கு மேல மாலை இரவு மழையாக இருக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல 12ஆம் தேதி வரையும் மழை இருக்கும். 8 விட 9 கொஞ்சம் குறைவா இருக்கும், 9 விட 10 கொஞ்சம் குறைவா இருக்கும், 10 விட 11 குறைவா இருக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. 8 வரை உறுதியாக சற்று கூடுதல் பரப்புல இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு. எந்த இடத்துல எப்போ பெய்யும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல மழை உண்டு. புரியுதுங்களா? நான் இன்றைக்கு மாலையே பெய்யணும் நம்ம சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்தை. ஆனால் உறுதியாக பெய்யக்கூடிய இடம் வடகடலோரம், வட உள் பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தொடங்கி வடகடலோரம் வரைக்கும், வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், கடலூர், மயிலாடுதுறைக்கு வடக்கு, மயிலாடுதுறையும் அதற்கு வடக்கையும் உள்ள பகுதிகள், டெல்டாவின் உள் பகுதிகள் எல்லாம் உண்டு. ஆக தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு
வால்பாறை, நீலகிரி மற்றும் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உண்டு. கேரளாவிற்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் 8ஆம் தேதி வரைக்கும். அவ்வப்பொழுது வலுத்திருக்கும். வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக 3, 4, 5, 6 ஆகிய 4 நாட்களுக்கு கேரளாவில் மழைப்பொழிவு வலுத்து தான் இருக்கும். திடீரென்று எங்காவது ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய நாட்கள்ல வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி, வால்பாறை இடைப்பட்ட அந்த இடைப்பட்ட பகுதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள பகுதிக்கும் மத்திய கேரள பகுதிகளுக்கும் வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். கேரளா மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரை வலுவா இருக்கும். 8லிருந்து 12 வரைக்கும் வலு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் மழை சற்று குறைந்திருக்குமே தவிர இருந்துட்டே இருக்கும். 12லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மிகவும் குறைந்திருக்கும். கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருக்கும். அது இந்த 12லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் அதிகரித்திருக்கும் காலத்துல இப்பவே சொல்றேன், 12லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருக்கும். சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருது. அப்போ ஆகஸ்ட் 17லிருந்து செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள் என்பதனால அந்த நாள்ல தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தொய்வு ஏற்படும் பொழுது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த நாளில திடீரென்று எல் நினோ வந்து விட்டது, ஆகா மழை வறட்சி, மழை பொய்த்து வறட்சி வரப்போகுது அப்படின்னு கவலையில ஆழ்ந்துடாதீங்க. மீண்டும் 18ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேல 18லிருந்தும் 20ஆம் தேதிக்கு மேல வலுத்தும், மாத இறுதியில மிகவும் வலுத்தும், செப்டம்பர்ல மிக மிக வலுத்தும். அதாவது தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும், கேரளாவில் கர்நாடகாவில் வலுத்த தென்மேற்கு பருவமழையும் செப்டம்பர்லாம் அதிக மழை இருக்கு. அக்டோபர் முன் 15 தேதி அதை விட அதிகம் இருக்கு. வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை ஆந்திரா அருகே, தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பகுதி அருகே காற்று சுழற்சிகள் அமைந்து, மத்திய ஆந்திர பிரதேசத்திலேயாவது அமைந்து, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அதிக மழை பொழிவை அக்டோபர் முன் 15 தேதி கொடுக்க போகுது. அக்டோபர் 18லிருந்து வடகிழக்கு பருவமழை அது மிகவும் அதிகம்னு சொல்லியிருக்கேன். தயவு செய்து வறட்சி என்பதை மனதில் போட்டு குழப்பி புழுங்கிட்டு இருக்காதீங்க. வடகிழக்கு பருவமழை காலம் நிறைவடை வரைக்கும் எல் நினோவால் பாதிப்பு கிடையாது. எல் நினோ இருக்கத்தான் செய்யும். அது சூப்பர் எல் நினோவா மாற போகுதுன்னு சொல்றவர் நெல்ல. ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அது சூப்பர் எல் நினோவா. எப்படி டால்பின் புயல் எப்படி ஏன்னா ஆசியாவுக்கு இருக்கிறது. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தால் அமெரிக்க பக்கம் மட்டுமே தானே புயல் உருவாக வேண்டும். ஆசிய பக்கத்தை நோக்கி ஏன் புயல் வருகிறது? டால்பின் புயல் ஏன் 250 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேல ஏன் வேகம் எடுக்கிறது? ஏன் அது ஜப்பான் மற்றும் சீன பகுதியை நோக்கி, அது தாய்வான் பகுதியை நோக்கி ஏன் வர வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த வேண்டும்? அது ஏன் செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக சீன பகுதியிலிருந்து வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட பகுதியை நோக்கி நகர வேண்டும்? இதெல்லாம் நீங்கள் புரிய வேண்டும். 32 டிகிரி இருக்குங்க இன்னைக்கு தைவானை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல். ஆசிய பகுதியில் 32 இருக்கு. பரப்பில் அதிகமாகவும் இருக்கு. அதே போல அமெரிக்க பக்கம் 30-31 டிகிரி இருக்கு. அது குறைந்த பரப்பில் இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல அதுல சூப்பர் எல் நினோ உருவாக போகுது. அதை போட்டு ஜனவரி மாதம், டிசம்பர் மாதம் உருவாக கொண்டது வரக்கூடிய நாட்கள் இன்றைக்கே உருவாகி விட்டதாக வைத்துக் கொள்ளுங்களேன். அவங்க என்ன கணக்குல எந்த ஃபார்முலாவில் சொல்றாங்கன்னே தெரியல. ஆனால் ஆசிய பக்கம் கண்டிப்பாக வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை காலத்துல அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் குறைந்தாலும் அது குறைவதற்கும் நிகழ்வுகள் வருவது தடைபடுவதற்கும் எடுத்துக்கொள்ளும் காலம் அது வடகிழக்கு பருவமழை காலமாக இருந்தாலும், வடகிழக்கு பருவமழை காலத்துல தென்சீன கடற்பகுதியில் இருந்தும் தாய்லாந்து வளைகுடா பகுதியில் இருந்தும் இன்னும் இந்திய பெருங்கடலோட வெப்பம் உயர்ந்துட்டே இருக்கு. அதாவது இந்தோனேஷியா பகுதியிலிருந்து வெப்பம் அதாவது பசிபிக் பெருங்கடல் வெப்பம் இந்தோனேஷியா வழியா இங்கே குவிக்குது. ஆஸ்திரேலியா வெப்பம் இங்க குவிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இடைப்பட்ட கடற்பகுதி வழியாக நிகழ்வு அதாவது நீரோட்டம் இங்க குவிக்குது. ஆகவே நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது. இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பருவமழை கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இறுதி நாட்கள், வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த நாட்கள் அதிக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தயவு செய்து வறட்சி என்கின்ற பேச்சையெல்லாம் தயவு செய்து மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தயவு செய்து, ஆனால் மழை சேர்த்து பெய்யும். எப்படி திடீரென்று கர்நாடக அணையை நிரப்பியது 50,000 கண்ணாடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. இப்போ கபினில இருந்தும் KRS சேர்த்து 50,000 வருது. யாரா
யாராவது எதிர்பார்த்தீங்களா? 1000 கனஅடி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2500 கனஅடி திறக்க வேண்டி கெஞ்சி கொண்டிருந்தோம். இப்ப 50,000 கனஅடி வருது. எப்படி அமைந்தது? இதெல்லாம் சாதகமானது. எல்லாம் பருவமழை. கேரளாவில் பருவமழை தொடங்கி எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். கபினி நிரம்பும் என்று சொல்லியிருந்தோம். தேதியையும் குறிப்பிட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தது எப்ப கேஆர்எஸ் நிரம்பும் தேதி கொடுத்திருக்கோம்? ஆகஸ்ட் இறுதி கேஆர்எஸ் நிரம்பும் சொல்லியிருக்கிறோம். கபினில இருந்து மீண்டும் நீ தொடர்ந்து வந்தாலும் இடையில கொஞ்சம் பிரேக் ஏற்பட்டாலும் கபினி தண்ணி மீண்டும் இந்த மாத இறுதியிலிருந்து வரும்பொழுது மீண்டும் மேட்டூருக்கு கூடுதல் நீருக்கு வரத்து அருக மதியமாகும். ஆகஸ்ட் இறுதியில கேஆர்எஸ் நிரம்பி நீர்வரத்து கொடுக்கும். செப்டம்பர்ல தொடர்ந்து நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கும். மேட்டூர் கண்டிப்பாக செப்டம்பர் 10 தேதிக்குள்ள கணிசமான அளவை 800 அடியை தாண்டி விடும். கண்டிப்பாக அதெல்லாம் அதற்கு நான் வந்து நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு, உபரி நீர் திறப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை போல செப்டம்பர் இறுதி, செப்டம்பர் 15 தேதி பின்னாடி 15 தேதி, அக்டோபர் முன் 15 தேதி இருக்கு. அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் சேர்த்து குறிப்பிட்ட குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யும். ஆகவே நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. பெய்கிற மழையை சேமித்து வைக்க வேண்டும். அதற்கு பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும். பண்ணை குட்டைகள் இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும். மேலும் கரைகளை வலுப்படுத்த வேண்டும். வடகிழக்கு பருவமழையை நாம் சேமிக்கும் அளவிற்கு உடைப்பெடுக்காமல் அதை வலுப்படுத்தி கரைகளை நன்றாக வலுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வரக்கூடிய 2027 கோடையை சமாளிக்கலாம். 2027 கோடையில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது அடுத்த ஆண்டு பருவமழையை பாதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு இருக்கு. அது ஜனவரி மாத கடல் வெப்பம் நீரோட்டத்தை பொறுத்து தீர்மானிக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.